கமான் கைஸ், இன்னும் 200 more likes with 3000 like guys. பாத்துக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க. லெட்ஸ் கோ ஃபார் 3000 like போல்ட். தட்டி விடு மாவே, தட்டி விடு guys. சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே, எவ்வளவு வேணாலும் போடுறேன். கச்சக் கச்சக். இது எனக்கு. கச்சக் கச்சக். கச்சக் கச்சக். இந்த கச்சக் வேணாம். ஓ எடுப்பாங்க, டிடிஎம் எடுப்பாங்க. Team match. Let's go. Solo people கிட்ட S12K. எல்லார்கிட்டயும் People சொல்லுங்க. கிட்ட M10 14. ஜூஸ் கிட்ட M10 போடு. 14. சொன்ன மாதிரி டிவிடிஎஸ் வேலையை காட்டுது. ரெண்டு S12K ரெண்டு M10 டீம்ல நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. நமக்கு டிபிகேஸ். ஓ வா ரோல் ப்ரோ கிட்ட டார்க் பண்ணி வேலைக்கு ஆகுது. போ. ஜூஸ் கொஞ்சி வெறி அடிச்சான்டா. அவ்வளவுதான், டிவிடிஎஸ் சென்டர் இருக்குடா. பார்த்தா தெரியுது. அவரு டிவிடிஎஸ் காரன் எல்லாரும் அடிக்கிறான் இதுல. ஜேபிடிஎஸ் நானே பண்ணி கொண்டு இருக்கிறது. ஜேபிடிஎஸ் நானே ஆகி கொண்டு இருக்கிறது. கோஜோ ஜேபிடிஎஸ் பி லைக் சுட்டியாவது குட்டியாவது ஒரு அங்கிட்டு அப்படின்னு ஒருத்தர் அவசரப்பட்டு மெசேஜ் பண்ணிட்டான். அங்கிட்டு ஜேபிடிஎஸ் போட்டு சூத்தா அடிச்சிட்டு இருக்காங்க. நானும் செய்யப்படுகிறது ஜேபிடிஎஸ். டிவிடிஎஸ் உச்சத்தை தொட்டது. எவன் அந்த கோஜோ கமெண்ட் போட்டானோ அவனுக்காகவே சுட்டி 6 கில்லு போட்டு பொலன்னு பிறந்துட்டு இருக்கிறான். எல்லாத்தையும் போட்டு ஆனா குட்டி கொஞ்சம் எல்லாம் வாங்குடா அடி அப்படின்னு. டிபிடிஎஸ் 3 மடங்கு லீட்ல இருக்கு. டிபிடிஎஸ் வந்து 5க்கு 14 டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்குல போயிட்டு இருக்காங்க. கோஜோ சூத்துல விட்டாங்க விருட்டு ஆணி எடுத்து. அண்ணா இப்போ 2 கன் யூஸ் பண்ண கூடாதுங்க. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் தானே எடுத்துக்கலாம். ஷார்ட் கன் 2 கன் எஃபெக்ட்ஸா பட் எல்லாரும் சிங்கிள் கன் தான் வச்சிருக்காங்க. இவங்க டிமோபி M10 14. ஐயோ 1 HP சோட்டோ வந்து ஓ சூட்டு காட்டு வந்திருக்கிறான். குழந்தையின் உருவம் என்றால் என்ன அப்படின்னு 7 கில்லு. அந்த டீம் மொத்தமே 5 கில்லு. இங்க ஒரே ஒருத்தன் 7 கில்லு வச்சிருக்கான். அவன் தான் அந்த குடும்ப குழந்தை. யாரா அந்த பையன்? நான் தான் பையன் அப்படின்னு. வா 17 கில்லுங்க டிபிடிஎஸ் ஷார்ட் கன் ரவுண்ட்ல. அவங்க ஃபைட் போயிட்டு இருக்கு. ஜின்னா பங்கா இந்த பக்கத்துல குட்டியா டோராவா ஜியூஸா டோட்டோவா மெஜிஷியன் ப்ரோன்னு சொல்லிட்டோம். அழகா வளைச்சிட்டு இருக்காங்க. விளையாட போறாங்க. அவர்தான் கொஞ்சம் ஹெல்ப் ஆயிட்டு இருக்காங்க ஜேபிடிஎஸ். அதனால பாயிண்ட் 1 HP சுட்டிக்கு. கோஸ்ட் மோட்ல இருக்காரு டோரா. 14 எதுவுமே பண்ண முடியல. இவங்களை மூவ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. என்னடா பண்றாங்க? யார் என்ன நடக்க போகிறது? டோராவும் சுத்தியும் பக்கத்துல இன்னும் பங்கு பக்கத்துல இருக்காங்க. அவ்வளவுதான் ஜீஸ் ப்ரோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அவங்க ஐயோ இவன் போட்டு பிரிக்கிறான்டா. சுட்டி 8 கில்லு. இவங்க டீம்ல அவர் 8 கில்லு. இந்த டீம்ல வந்து டோரா ப்ரோ 4 கில்லு வச்சிருக்காங்க. ஜேபிடிஎஸ்ல டோரா 4 சுட்டி 8 ஹையஸ்ட் கில்ஸ் அவங்க தான். டோட்டோக்கு செல்ஃப் நேட். ஓகே தட்ஸ் நைஸ். பொறுமையா வரணும். பங்கு ப்ரோ செல்ஃப் நேட். எல்லாரும் அவங்களுடைய வெஸ்ட் ஹெல்மெட்லாம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ள திரும்பி களம் இறங்க போறாங்க. அதுக்குள்ளே இவங்க எல்லாருமே நேடு. ஓ 2 கன் எடுக்கிறாங்கண்ணா அவங்க கீழே போட்டு. ஓ சரியான ஒரு வேற மாதிரி புரியல என்ன. ஆனா இவங்க தான் மண்டே காட்டி நாக்கு வாங்க மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா அகைன் இவங்க போட்டுக்கணும் நேடு. அது மட்டும் தான் டவுட்டா இருக்கு. விஜிஷன் ப்ரோ அப்படின்னு போடுறாங்க.
எனக்கு இது மட்டும் புரியல கைஸ், என்ன பண்றாங்கன்னு. நேம் மட்டும் போட்டுக்கிறாங்க. ஏன்டா அவன் கில்லே எடுக்க மாட்டேங்கிறானு? ஏன் ரெட் ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க? 30 கில் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. 30 கில் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ரெட் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் பண்ணிட்டானுங்க. டம் 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 டம். ரெட் ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் வந்தது ஜெயபிடிஸ்கம். அங்க பாரு. அந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ண வைக்கிறானுங்க. ஆமாண்ணா. யாரும் வெற்றி பெற கூடாதுன்னு மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ண வைக்கிறானுங்க. குட்டி ஆனா இவங்க பிள்ளைங்க. 4 பேருமே புஷ் பண்ணி போய் நேட்ல செத்துட்டா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, ஒருத்தன் போய் அந்த இதுல ஒருத்தன் செத்துட்டானா, அந்த நேர்ல ஒருத்தன் செத்துட்டானா டிஸ்குவாலிஃபை ஆயிரும். ஒரே ஒருத்தன். ஆனா அவனுக்கு யோசிக்கலையே. ஆமாண்ணா. அவனுக்கு யோசிக்கணும். கரெக்டா வெடியில போய் அவங்க கூட சேர்ந்து வெடிஞ்சிடணும். ஆமா, 2 பேர் இந்த பக்கம் புஷ் பண்ணாங்க, புஷ் பண்ணி நாங்க பேக்கப் தரோம். நேட் தானே போட்டுக்கறானுங்க, நாங்க போய் நேட்ல ஆமா, போறோம்டா. தற்கொலை பண்ணிட்டானா டைரக்டா ஜெயபிடி டிஸ்குவாலிஃபை. ஆமா, வர மாட்டேங்கிறாங்க யாரும். 4 நிமிஷம் இருக்கு. ஆனா வந்து நீங்க 30 கில் எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்களே, நான் எல்லா மேட்ச் எடுக்கலாம். அதான் சொல்றேன், எடுக்கலாம். அந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். சொல்லியாச்சு, இந்த ரவுண்டே எல்லாம் போயிரும். ரெட் ஸ்ட்ராட்டஜி நடக்க மாட்டது. ஓ நோ, டிஸ்குவாலிஃபை நடக்க மாட்டது. டிஸ்கா போட்டுறாங்க. தானோஸ் நெருப்பு மழை பொழியற மாதிரி உங்க நேடுமலை தானே பொழிஞ்சிக்கிறாங்க गाइस. கவனமே வர மாட்டேங்கிறானே. ஆனா வர முடியாது, வந்து அடிச்சுவாங்க. பாயிண்ட்ஸ் ஈஸியா எடுத்துருவாங்க ஜேபிடிஎஸ். 4 பேர் வந்தா கண்டிப்பா இதுல ஒருத்தனா சாவான். ஒருத்தர் செத்தா டைரக்டா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. கமான் गाइस, ரெட் கார்டு போடுங்க. உங்க ரெட் கார்டு தான் தேவைப்படுது. ரெட் கார்டு யாருக்கு ரெட் கார்டு போடுறீங்கன்னு போடுங்க. அது ரொம்ப முக்கியம். பேர் போட்டு ரெட் கார்டு போடுங்க. அங்க பாரு, ஸ்டிக்கர்லாம் பண்ணி ஸ்டிக்கர்லாம் போட்டு வரலாம்னு இருக்கான். வாட்னு போட்டு இங்க வேற பண்ணி ஸ்டிக்கர் போட்டு வாட் அப்படின்னு கேட்கலாம். ரெட் ஸ்ட்ராட்டஜி நடந்து கொண்டிருக்கிறது. டம் டும் டம் டும் டம் டும். என்ன அப்படின்னு கேட்டுக்கறாங்க. வா டும். இவங்க நேட கீழ விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே கையில தான் ஒர்க் பண்றாங்க. எப்போ கேன்சல் பண்ணிடுவாங்க வரத பார்த்து. டம். ஆனா ஒரு வாரத்துல உட்கார்ந்து சிச்சின்னு இருப்பாங்க. ட்ரோல் தின்னு ஜியூஸ் சுத்தி. என்னடா பண்றாங்க இவங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. ஓ நோ. டம் டும் டம் டும் டம். நல்லா இருக்கு வாங்குறதுக்கு. இல்ல அவனுமே தெரிஞ்சதால அலோவ் பண்றானுங்க. ஆமாண்ணா, அவனும் முயற்சி பண்ணல. ஏன்னா ஒன்னும் 8 இல்ல 19 இல்ல 19 6 100 மடங்கு அதிகமானது. அவனுக்கு வரலையே. அவனுமே அதை அலோவ் பண்றானுங்க. அலோவ் பண்றாங்க. ஆமா, ஏறி அடிச்சிடலாம். இன் கேஸ் தெரிஞ்சு அலோவ் பண்றாங்க. தெரிஞ்சு அலோவ் 4 பண்றாங்க. பாயிண்ட் தான் போயிருக்கும். 10 தான் வந்திருப்பாங்க. ஆமா. டம் 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 டம். பேர் போட்டு போடுங்க. அப்பதான் தெரியும் யாருக்கு போடுறீங்கன்னு. அப்படியா? நல்லா. என்ன ஐயே அவ்வளவுதான் இருக்காடா. இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறோம். வாண்ட் மோர். ஏன்னா மாறி மாறி நேடு. ஓகே, ஒரு மேட்ச் இருங்க, ஸ்லோ மோட் வேணா எடுத்து விடுறேன். இன்னும் நல்லா ரெட் கார்டு போடுறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஏன் அவசரம் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இருங்க. டம் 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 கைஸ் போடுங்க. போட்டு பிரிங்க. ரெட் கார்டு போட்டு பிரிங்க. பிரிச்சு விடுங்க. பிரிச்சு. ஸ்லோ மோட் ஆஃப். இப்ப போடு கைஸ். மாசா நான் இருக்கேன். ஜேபிடிஎஸ் ஃபேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உங்களை யாரும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான், நம்ம சோலி ஷூட்டிங் போங்க அப்படின்ற மாதிரி இருக்குனே. ரெட் கார்டுனா அப்படியே பறக்கணும். அப்படியே கர 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 பர 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 கர கர பர கர பர கர பர கர பர கர கர அப்படின்னு. गाइस ஆக்சுவலி இது ஏன் இந்த மேட்ச் டிஸ்குவாலிஃபைட்னா மொத்தமா 7 மேட்சஸ் உண்டு. ஓகேங்களா? அதுல ஏதாவது ஒரு டீம் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்சஸ்ல ஜெயிப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க இப்பவே கடைபிடிக்கிறாங்களோ நான் நினைக்கிறேன். 19 கில்லு அப்படியே இருக்காங்க ஜேபிடிஎஸ். 6 கில்லு ஜேபிடிஎஸ் அப்படியே இருக்காங்க. ரெட் கார்டு அப்படியே பறந்துட்டு இருக்கு. என்ன கைஸ் கம்மியா இருக்கு. இன்னும் ஸ்லோ மோட்ல எடுத்து விட்டேன் நானு. கரை புரண்டு ஓடானவா. கரை புரண்டு. இன்னும் 1 நிமிஷம் 60 வினாடிகள் மட்டுமே. ஐட்டோட முன்னாடி வந்துட்டாருண்ணே. பங்கு முன்னாடி வந்துட்டாங்க. இப்ப எதுக்கு வராங்க இவங்க 50 செகண்ட்ல? இப்படி பாக்குறாரு பாருங்க டோரா ப்ரோ மேல வந்து. மேல இருந்து பாக்குற அப்படின்னு தின் அடிக்கிறாரு டோரா ப்ரோவை. இந்த பக்கத்துல இருந்து யாரு ஜியூஸ் அடிக்கிறாரு டோராவை. இன்னும் டோரா ஐயோ கடைசியில சுத்தி 1 HP. டோரா ப்ரோ காலி. மேடு மழை பெரிய வரும் நினைக்கிறேன். 30 வினாடிகள் 30 செகண்ட்ஸ் மோர்.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே 19 கில் டிபிடிஎஸ், 6 கில் ஜேபிடிஎஸ். அவ்வளவுதாங்க. மேட்ச் ஃபைனலி தோத்திஃபைடு. 2 அணியும் டிஸ்குவாலிஃபைடு. முடிந்தது. அவ்வளவுதான். கடைசி நேரத்தில் முன்னாடி சென்றால் என்னவாகும்? ஒன்றும் ஆகாது. மேட்ச் முடியும் 4-3-2-1-0. 28 குவாலிஃபை செய்யப்பட்டது கைஸ். ரெட் கார்டு கம்மியாக இருக்கிறது. நிறைய எதிர்பார்த்தோம். 3 மேட்ச்ல 1 மேட்ச் லீடிங்ல இருக்காங்க, 2 மேட்ச் டிஸ்குவாலிஃபைல இருக்கு. 4வது மேட்சை நோக்கி SMG முடிஞ்சு ஷார்ட்